ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்னைக்கு மோஸ்ட்லி நம்மள எல்லாருமே நம்ம மொபைல்லே வெப் சீரிஸ், மூவிஸ், டிவி ஷோஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ அதுக்காக நிறைய பேர் iQIYI அப்படின்ற ஒரு ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லான நிறைய வீடியோஸ், மூவிஸ், வெப் சீரிஸ் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப் உங்கள் மொபைலில் எவ்வளோ நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. உங்களால் இந்த மூவிஸ், ஷோஸையுமே பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் இந்த iQIYI ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆகுதில்ல. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிவி ஷோஸ், மூவிஸ் பார்க்குறப்போ ஒட்டோவாவே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த iQIYI ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் எந்த மூவிஸையுமே பார்க்க முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் iQIYI ஆப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா? இருந்தால் நான் தவிக் நியூஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாருன்னு இருக்கும். ஸோ அதில் iQIYI அப்படின்றத சர்ச் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா, இந்த iQIYI ட்ராமா எனிமி ஷோ அப்படின்ற ஆப் இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகினோடனே அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா, நீங்கள் அப்டேட் அப்படின்றத கொடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்படி அப்டேட் பண்ண அப்புறமா நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏதாவது மூவிஸ், ட்ராமாஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது. ஏன்னா நம்ம அப்டேட் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். அதோட அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். ஒரு அப்டேட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. இங்கே உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் இப்போ லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் iQ அப்படின்றத சர்ச் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா, அந்த iQIYI ஆப் உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகணுன்னு இந்த இடத்துல ஃபோஸ்டாப் அப்படின்றத கொடுத்து ஃபோஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டு இந்த iQIYI ஆப்பை ஓப்பன் பண்ணிங்களாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய லொகின் பாஸ்வேர்ட், யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லொக் ஆகிட்டு ஒருக்க ஏதாவது டிவி ஷோஸ், மூவிஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்றத. மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நிறைய பேர் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலை நீங்கள் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைல் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலுமே கொஞ்சம் ஸ்லோவாகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலேயுமே இந்த iQIYI ஆப் கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நான் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.